சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா கூடமா பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவான். அவன் சாவ போறான், கூட செத்துருவான், அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க காசு கொடுக்காம? போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க. அவனா பொட்டாங்க. அவன் நேர நாள் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விட்டுருவான். அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு. அவனை சூற விட்டுருவான், அவ்வளவுதான். அதெல்லாம் ரசிச்சு சிரிச்சுக்கணும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, அது விமர்சனத்தை தாங்க முடியாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இதெல்லாம் சின்ன பிள்ளைய பக்குவ பண்ணோம். அந்த கருத்தா போது தெரியல. அன்பிற்கினிய தம்பி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார். கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி 20 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயரை செய்தியை நமக்கு சொன்னபோது மிகுந்த மனவழியாக இருக்கிறது. அதிலே உயிரிழந்த நமது அன்பு பிள்ளைகள், உறவுகள் எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம். அந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலை சொல்லுவோம். அது திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லைன்னா, எதிர்பாராம நடந்துருக்கு. அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் இருக்கு, வலி இருக்கு. அதுக்காக நான் வருந்துறேன். அது எதிர்பாராத, இதை விட நம்மளை விட அதிகமான மனவேதனையே தம்பி விஜய் பெறுவாரு. அந்த கட்சியில் இருக்கிறவங்க பெறுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல். இறந்து போன இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை செலுத்த